This video is sponsored by Remote Shopping Hub. Remote e-shopping application is one of the online shopping hub now available on Play Store and App Store. Link in my description. Check it now. ஒரு அழகான கிராமம். ஊருக்கு மேற்கே ஒரு பெரிய கண்மாய், அதற்கு பெரிய குளம் என்றே பெயர். மத்தியில் குட்டித்தீவு போன்ற ஒரு மேடு, அங்கே சுற்றிலும் பாழடைந்த கோயில்கள், அதற்கு ஒற்றையடி பாதை போல மேட்டுப்பாதை. கோயிலை சுற்றிலும் அடர் மரங்கள். சடையாண்டி கோயில், முனியாண்டி கோயில், சுடலையாண்டி கோயில், பிடாரி கோயில், இப்படி பல கோயில்கள். ஒரு காலத்தில் அங்கே கோலாகலமாக திருவிழாக்கள் நடந்தன. உழைப்பான விவசாயிகள் கொண்டாடும் திருவிழாக்கள். விவசாயம் குறைந்த பிறகு திருவிழாக்களும் தேய்ந்து நின்றே போயின. பேய் கோயில்கள் என பெயராகி பயமுறுத்தின. இரவில் சிரிப்பு சத்தங்கள் கேட்கும். கொள்ளிவாய் பேய், பிசாசு தீவட்டியோடு ஆடுது என்றனர் சிலர். இரவில் அந்த பக்கம் பார்வையை செலுத்தவே பயந்தனர். அந்த ஊரின் அமுதன் 10ஆம் வகுப்பு படித்து வந்தான். அவனது நண்பன் இளவரசன். அன்று இருவரும் பேசிக்கொண்டே வந்ததில் அந்த மேட்டுத்தீவு பற்றிய பேச்சும் வந்தது. இளவரசா, பேய் என்பது உடலற்ற உயிர் என்கிறார்கள். உடல் இல்லாமல் சிரிப்பு எப்படி வரும்? உறுப்புகள் இல்லாமல் எப்படி தீப்பந்தம் சுழட்டும் என்றான் அமுதன். ஊர்க்காரங்க பொய் சொல்லும் அவசியம் என்ன என்று கேட்டான் இளவரசன். அவங்க பொய் சொல்லலை, அறியாமல் ஒருவர் சொல்வதை சொல்றாங்க. நாம ஒன்று செய்வோம். உன் வீட்டில் படிக்கச் செல்கிறேன் என்று நானும், என் வீட்டுக்கு வருவதாக நீயும் சொல்லிவிட்டு இன்று இரவு அங்கே செல்வோம். பதுங்கி இருந்து என்ன நடக்கிறது என கவனிப்போம் என்றான் அமுதன். இளவரசன் முதலில் பயந்தான். ஆனால் எதையும் சந்திக்க வேண்டும் என்ற அந்த வயதுக்குரிய ஆவல் அவனை சம்மதிக்க செய்தது. அன்று மாலை குட்டித்தீவுக்கு சென்றனர். பாலடைந்த சுவரின் மறைவில் அமர்ந்தனர். எதையோ எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். நடுசாமத்தின் 3 பேர் ஒரு கையில் துணிப்பந்தமும் இன்னொரு கையில் மண்பானையும் எடுத்து வந்தார்கள். கொளுத்திய பந்தங்களை தூக்கி ஆட்டினார்கள். கொள்ளிவாய் பிசாசும் மர்மம் புரிந்தது. இருட்டில் நடந்த அமுதனும் இளவரசனும் பாலடைந்த கோயில் கட்டடங்களிலும் எட்டி பார்த்தார்கள். கம்ப்யூட்டர், அச்சு இயந்திரம் என அந்த இடமே பரபரப்பாக இருந்தது. இருட்டு உருவங்கள் சுறுசுறுப்பான பணியில் இருந்தன. 2 பேர் பேசிக்கொண்டார்கள். நேற்று வரை 8 பெட்டிகள் போய்விட்டது, இன்னைக்கு 2 பெட்டிகள் போகணும். அமுதனும் இளவரசனும் அங்கே நடப்பதை புரிந்து கொண்டார்கள். இருட்டில் கரைந்து ஊருக்குள் வந்தார்கள். ஊரில் விஷயத்தை சொல்லி காவல்துறை மேலதிகாரி செல்போனுக்கு வாட்ஸ்அப் தகவல் அனுப்பினார்கள். சற்று நேரத்தில் பெருங்காவல் படை போய் கோயில்களை சூழ்ந்தன. ஊர் மக்களின் இரும்பு கோட்டை போன்ற அரணும் அந்த கள்ள நோட்டு பேய்களை பிடிக்க உதவின. அடுத்த நாள் தலைப்புச் செய்தியில் அமுதனும் இளவரசனும் இருவருக்கும் மேல் படிப்பு செலவுகளை ஏற்பதாக மாநில அரசு அறிவித்தது. கிடைத்த பரிசு பணத்தில் தங்கள் ஊர் கோயில்களை சீரமைக்கப் போவதாகவும் விவசாயத்துக்கு உதவப் போவதாகவும் இருவரும் அறிவித்தனர்.